ஏய், என்ன நீ சிலையை எடுத்துட்டு வந்திருக்க? அமுதாங்க. நான் போனேன், அவளும் போனா. நான் பேச்சியை தேடி எடுத்துட்டு வந்துட்டேன். அவ எங்க இருக்காளோ? இது பேச்சியம்மனே இல்ல, இதை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கா. இது பேச்சு இல்லாம என்ன நாச்சியா? ஓட்டணும். இது பேச்சுதான். சரிம்மா, சிலையை எங்க கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எடுத்த? கோவிலுக்கு பின்னாடி இருக்க காட்டுக்குள்ள இருந்துதான். அங்க இருக்கிற மரத்தடிக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருக்கு. அதுக்குள்ள இருந்துதான் நான் இந்த பேச்சு சிலையை எடுத்தேன். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த ஐயனாரோட அருளாலதான். அவர்தான் எனக்கு வழித்துணையா இருந்து சிலை இருக்க இடத்த காட்டினாரு. அப்புறம் என்னப்பா, அதான் பேச்சியம்மன் சிலையை அந்த பொண்ணு கொண்டு வந்து சேர்த்துருச்சுல்ல. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவ தான் அன்னலட்சுமியோட மருமக. அவ சொன்னது உண்மைதான்னு ஏற்கனவே பஞ்சாயத்துல நிரூபிச்சிட்டா. இன்னைக்கு பேச்சியம்மனை கொண்டு வந்து மறுபடியும் நிரூபிச்சிட்டா. இதுக்கப்புறம் அதுக்கு 18 நாள். என்ன கேட்டா இன்னைக்கே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த நல்லதை நீங்க எங்க பண்ண போறீங்க? அந்த 18 நாள் கழிச்சு நாங்களே நடத்திக்கிறோம். முதல்ல இந்த பொண்ணை குலசாமிக்கு ஜோடியா விளக்காத்து சொல்லுங்க. இல்ல இல்ல, இதுல ஏதோ தப்பு இருக்கு. சிலை இருக்கிற இடம் என் மருமகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. தப்பெல்லாம் உங்க பையன் மேலதான். அதை விட்டு எங்களை தப்பு சொல்லாதீங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்ப அவளை என்ன பண்ணிட போறோம்? சும்மா இவங்க தோத்த ஆத்திரத்துல பேசுறாங்க. நீங்க பூஜை ஆரம்பிங்க. இல்ல, நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம். நீங்க என்னங்க சொல்றது? அதான் உங்க குலசாமி ஐயனாரே பேச்சியை கொண்டு வரவதான் உன்னோட உண்மையான மருமகன்னு சாமியாடி சொன்னாருல்ல. அதே மாதிரி மாயாவும் சிலையை எடுத்துட்டு வந்துட்டால. அப்புறம் அவர் சொன்னதை ஏத்துக்கிறது தானே முறை. அதை விட்டுட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா ஊரே என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்கும்? என்னங்கய்யா சொல்றீங்க? ஏன் அமைதியா நிக்கிறீங்க? கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? முடியாது. அக்கா, என்னம்மா சோதனை இது? அக்கா, அவங்க போகட்டுங்க. அதான் புருஷன் பொட்டாட்டி இருக்காங்கல்ல, ஜோடியா போய் விளக்காத்து சொல்லுங்க. வாத்தா இங்க வாத்தா. அம்மா, என்ன சோதனம்மா? என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? அவளை ஏன் இப்படி சோதிக்கிற? அவளை திரும்ப என்கிட்ட கொண்டு வா. அம்மா, ஏன் உசுரை எடுத்துக்க, அவ உசுரை கொடுத்துருமா.
ஐயா ஒரு நிமிஷம். என்ன சரிங்க என்ன நடக்குதுங்க? ஐயனாரே, ஐயா என் மருமக பேச்சியம்மனோட வந்துட்டா. இதோ வந்துட்டா என் மருமக, பேச்சியம்மனோட வந்துட்டா. ஐயா இதான் புத்துக்குள்ள இருந்த 125 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பேச்சி அம்மா சிலை. ஏங்க இது எப்படிங்க நாங்க நம்புறது? நீங்க கொண்டு வந்த சிலையை இவ்வளவு நேரம் உண்மைன்னு நம்பினாங்கல்ல. எங்க அமுதா கையில இருக்கிறது உண்மையான பேச்சியம்மன். இவ எப்படி போலியோ அதே மாதிரி இவ கையில வச்சிருக்கிற சிலையும் போலிதான். அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இவங்க 2 பேரும் சிலையோட தான் இருக்காங்க. முதல்ல வந்தது மாயா தான். கொஞ்சம் இருங்க, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எது உண்மையான அம்மன்னு கண்டுபிடிக்க இந்த ஐயனாருக்கு முன்னாடி ஒரு சாங்கியம் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு சிலைகளையும் ஐயனாருக்கு முன்னாடி வைங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கையால கற்பூர கட்டிய வைக்க சொல்லுங்க. உண்மையான சிலைக்கு முன்னாடி இருக்கிற கற்பூரம் எரியும். பொய்யான சிலைக்கு முன்னாடி இருக்கிற கற்பூரம் எரியாது. இதுல இருந்து தெரிஞ்சிடும் யாரு கொண்டு வந்தது உண்மையான பேச்சியம்மன். அதுக்கு முன்னாடி அமுதா கொண்டு வந்த சிலைக்கு மஞ்சள் புடவையை கட்டுவோம். மாயா கொண்டு வந்த சிலைக்கு சிவப்பு புடவையை கட்டுவோம். இது எல்லாமே ஒரு அடையாளத்துக்கு தான். 2 பேர் எடுத்துட்டு வந்த சிலைய ஐயனாருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைங்க. பார்த்தா போமா. இப்ப என்ன பண்றது? நம்ம கொண்டு வந்தது பொய்யான சிலைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? அப்ப நம்ம ஆட்டம் க்ளோஸ். அதெல்லாம் இல்ல, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.
இப்போ உண்மையான சிலையில சிகப்பு புடவை கட்டியிருக்கும். ஊர்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிகப்பு புடவை கட்டியிருக்கிறது தான் நீ கொண்டு வந்த சிலை. அதனால நீ கொண்டு வந்த சிலைக்கு முன்னாடி தான் கற்பூரம் எரியும். நாம தான் ஜெயிப்போம். அவங்க சிலை பொய்ன்னு அசிங்கப்பட்டு போவாங்க பாரு. நீங்க 2 பேரும் இந்த கற்பூர கட்டி எடுத்துட்டு போய் சிலைக்கு முன்னாடி வைங்க. என்னரே நரப்பா எப்படிங்க புடவைய நீங்க மாத்தி கட்டினீங்களா? ஆமா, சரியா தான் பண்ண. அப்புறம் எப்படி ஒண்ணுமே புரியலையே. அமுதா கண்ணு, என்னது? நீ சாதிச்சிட்டமா, சாதிச்சிட்ட. இப்ப என்ன சொல்றீங்க? என் மருமக அமுதா கொண்டு வந்ததுதான் உண்மையான பேச்சு அம்மா. அம்மனே ஆமாங்க. அதே மாதிரி எனக்கு உண்மையான மருமக என் அமுதா மட்டும்தான். இந்த பொய் பித்தலாட்டக்காரி என் மருமகளே இல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? ஊருக்காரங்க இப்பயாவது இவனை அடிச்சு துரத்துங்க. அதான் இன்னும் 18 நாள் அவகாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க உண்மைய நிரூபிங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். போடி போ, நீ யாருங்கிற உண்மைய என் மருமக நிரூபிச்சு காட்டுவா. பூசாரி, அத்தா, நீங்க பூசைய சரி ஆரம்பிங்க. அத்தா. என் மகனும் மருமகளும் ஜோடியா தீபாராதனை காட்டட்டும். வாயா. சரிம்மா. என்னரப்பா என்னரப்பா என்னரே, வா நல்லபடியா வைப்பா எல்லாரையும். தீபாராதனை காட்டுமா. பாப்பா 2 பேரும் தட்டை பிடிச்சு ஆராதனை காட்டுக்கத்தா. அமுதா கண்ணு, என்னடா ஆச்சு?
அவ சிலையோட வந்ததும் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து பதறி போயிட்டோம். அத்தை, மாமா சொன்ன மாதிரி நான் விளக்க எடுத்துட்டு போனேன். அங்கன என்ன நடந்துச்சுன்னா, என்னத்தா சொல்ற? ஆமா அத்தை, பாம்பு கொத்துனதும் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டேன். திரும்ப எப்படி கண் முழிச்சேன்னு எனக்கே தெரியல. கண் முழிச்சதும் திரும்ப புத்துக்குள்ள கைய விட்டேன். ஆனா பாம்பு என்ன எதுவுமே பண்ணல. அந்த அம்மன் சிலைய நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயனாரப்பா, அமுதா கண்ணு, இந்த ஐயனாரும் உன் மாமாவும் தான் உன்னை காப்பாத்திருக்காங்க. ம், ஆத்தா, நீ பேச்சியம்மனை கொண்டு வந்து அவ என் மருமக இல்லைன்னு நீ இந்த ஊருக்கு நிரூபிச்சு காட்டிட்ட. இது பத்தாத அத்தை, இன்னும் 18 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவளை பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு அவளை மொத்தமா இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, ஊரை விட்டே அனுப்பணும். ஆ. அதுக்கான அடுத்த முயற்சியை நாம பண்ணணும். ஆமாத்தா, அதான் சரி. ம். அமுதா போன் எடுத்து பேசு. டாக்டர் தான். இருங்க. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். அம்மா, விக்னேஷ் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியுதுமா. சீக்கிரமாவே இவர் கண்டுபிடிச்சிட்டாருமா. நல்லது டாக்டர். அவங்க கண் முழிச்சு பேசுற வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. தேங்க்யூ டாக்டர். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 2-3 நாள்ல அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே அனுப்புறேன். எப்படிமா? ஆஸ்பத்திரியில இருக்கிற விக்னேஷ் நல்லா ஆயிட்டானா. அவன் மட்டும் கண் முழிச்சிட்டானா அவனை கொண்டாந்து பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு அந்த மாயாவோட குட்டை வெளியே கொண்டாந்துடலாம். சும்மா இல்லாம சிலை எடுக்கிறேன், ஊர் முன்னாடி அன்னலட்சுமி மருமகனை திரும்ப நிரூபிக்கிறேன்னு சொல்லி இப்படி அசிங்கப்பட்டு கிடக்குற. இப்ப கோயில்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் ஊர் முழுக்க பரவிட்டு இருக்கு. அன்னலட்சுமியோட மருமா அமுதா தான் இவதான் போய் சொல்லிட்டு இருக்காள். இதெல்லாம் தேவையா உனக்கு? அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டான கும்பிடாட்டி உனக்கு என்ன? நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு. உண்மையை தெரிஞ்ச அந்த விக்னேஷ் எங்க இருக்கானே நமக்கு தெரியல. ஆதாரம் வச்சிருக்க போனும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை? இந்நேரம் நம்ம விஷயம் ஊர் பூரா பரவி இருக்கும். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன? இப்ப அந்த அமுதாவை பத்தி ஊருக்குள்ள பரவின விஷயம் நாளைக்குள்ள காத்துல கரைஞ்சு ஊருக்குள்ள எண்ணெயும் செந்திலையும் பத்தி மட்டும்தான் பேசணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? நாளைக்கு செந்தில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்க கூட்டு ரோட்ல வச்சு உங்க ஆளுங்களை விட்டு பம்பிழுத்து அவரை கத்தியால குத்த சொல்லுங்க. அத தடுக்கிறதுக்கு நான் நடுவுல வருவேன். அப்போ உங்க ஆளுங்களை என்ன குத்த சொல்லுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அத பாக்கணும். புருஷன் உசுர காப்பாத்த தான் உசுர கொடுக்கறான்னு என்னை பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும். ஆமா, பெருமையா தான் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்க நீ இருக்க மாட்டியே. எதுக்கு? கத்தியால குத்துனா சாக மாட்டியா? அப்படி ஒரு ஆசைலாம் இருக்கா உங்களுக்கு? நான் அவரை அடையாம சாக மாட்டேன். பிளான முழுசா கேளுங்க. என்ன குத்த போறது ஒரிஜினல் கத்தி இல்ல, டூப்ளிகேட் கத்தி, அதாவது டம்மி கத்தி. நீங்க உங்க ஆளுங்க கிட்ட கரெக்டா பிளான மட்டும் சொல்லுங்க. அவனை வம்பிழுத்து டம்மி கத்தியால அவங்களுக்கு என்ன குத்த சொல்லுங்க. அங்க ஒரிஜினலா எப்படி நடிக்கணுமோ அத நான் பாத்துக்கிறேன். அத பார்த்து ஊர்க்காரங்களுக்கு என் மேல பரிதாபம் வரணும்.